உங்களால் கடைசி வரைக்கும் அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்க முடியலன்னு தெரிஞ்சும் அப்புறம் எதுக்காக நீங்கள் அந்த ரிலேஷன்ஷிப்பில் உள்ளே வந்தீங்க? எல்லா இடத்துலையும் நான் இருக்கேன் நான் இருக்கேன் நான் இருக்கேன்னு அவங்கள சொல்லியே நம்ப வச்சிங்க. அவ்வளவும் பண்ணி அவங்கள ஏன் இவ்வளோ ஒரு கஷ்டத்தில் தள்ளி அவங்களே காயப்படுத்திக்கிற மாதிரியும் அவங்களே கஷ்டப்படுத்திக்கிற மாதிரியும் அவங்களோட உடம்பையும் பார்த்துக்காம உங்களை நினச்சிக்கிட்டு சாப்பிடாம இருந்து தூங்காமல் இருந்து உக்காந்துக்கிட்டு உங்கள் நினப்பாவே இருக்காங்களே, எதனால? அப்படி என்ன அவங்க உங்களுக்கு பாவம் பண்ணிட்டாங்க? உங்களை காதலிச்சாங்களே, உங்களை விரும்பினாங்களே, உங்களை நேசிச்சாங்களே, அதுதான் அவங்க செஞ்ச பாவமா? அவங்க செஞ்ச தப்பா? அதுதான் எந்த இடத்துல யாரை காதலிக்கணும்னு தெரியாமல் அந்த இடத்துல ஒரு நிமிஷம் அவங்க தப்பு பண்ணிட்டாங்க. ஆனால் நீங்கள் உண்மையாக காதலிக்க முடியாதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டும் அவங்கள ஏமாற்றிருக்கீங்க. யாரையும் ஏமாற்றி அந்த வாழ்க்கையை வாழ்ந்துடலாம், கொஞ்ச நாள் வரைக்கும் வாழ்ந்துடலாம் அப்படின்னு நினச்சி வாழ்ந்துடாதீங்க. நீங்கள் ஒரு கட்டத்தில் உண்மையான வாழ்க்கையை தேடி ஓடுவீங்க. உண்மையான வாழ்க்கை கடவுள் கண்டிப்பாக கொடுப்பாரு. அந்த இடத்துல நீங்கள் ஒருத்தவங்களுக்கு செஞ்சீங்க பார்த்தீங்களா, நான் இருக்கேன். உங்களோட வாழ்க்கையும் நான் இருக்கேன்னு வேற ஒருத்தவங்க தட்டிட்டு போயிடுவாங்க. புரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ அதுதான் அறுவடை செய்வீங்க. நீங்கள் எதை செய்கிறீங்களோ இன்னொருத்தவங்களுக்கு அதுதான் உங்களுக்கு திரும்ப நடக்கும். புரியும்னு நினைக்கிறேன். யாரோட மனதையும் கஷ்டப்படுத்தணும்னு நினைக்காம வாழ்க்கை இருக்கிறது சின்ன வாழ்க்கை, அழகாக வாழணும்னு யோசிங்க.